சார் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு மண்டே. எல்லாமே அப்ளை பண்ணிட்டீங்களா? காலையில நான் குடுத்த ஃபைலு. எதுவும் எரர் வந்ததுங்களா? கரெக்ட்டா போகுதுங்களா? சார் போயிட்டு இருக்குங்க சார். ஓகே, சூப்பர் சார். 3% வச்சது 2%லயே என்ன நின்றுருக்குது. இன்னும் 3 ரீச் ஆக மாட்டேங்குது. அப்படிங்களா? காலையில ஒருத்தர் 3% வச்சிருந்தாரு. அவரு ஹிட் ஆயிருச்சு. எத்தன மணிக்கு சார் ஆன் பண்ணீங்க? சார் நான் நேத்தே போட்டு வச்சிட்டேன். காலையில 2 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம். மார்க்கெட் ஓப்பன்ல இருந்து ஓகே, 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 ஓகே. எல்லாம் சேர்த்து வந்திருக்குமே சார் 3%. பழைய பொசிஷன் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, அது இல்ல அது ஈக்விட்டிய 2% தான் ஹிட் போயிட்டு பண்ணுச்சு. இருக்குது. அப்படிங்களா? ஓகே. பழைய பொசிஷன் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இதான் இருக்கு, ஓப்பன்ல? ரன்னிங்ல இருக்கு. இல்ல ரன்னிங்ல இருக்கு. பட் அது ஓப்பன்ல இருக்குங்களா? நெட்ல ஏதாவது இருக்குங்களா? இல்ல நீங்க எது சொல்றீங்க தெரியல. இல்ல சார், நம்ம லாஸ்ட் வீக் எடுத்த பொசிஷன்ஸ் ஏதாவது அதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. இருக்கு சார். இப்ப வந்து அது ஹெட்ஜ் பண்ணாம ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். இல்ல இப்ப நெட் லாட் 0 தான் இருக்கு. 0 தான் இருக்கு. ஓகே. அப்போ உங்களுக்கு அப்போ வரணும். இன்னும் 1% வரணும். டர்ட்டில் ஆர்டர்ஸ் இன்னைக்கு என்ன ஆச்சுங்க? டிடின்னு பாருங்க. அதுல டோட்டல் ப்ராஃபிட் என்ன வந்தது? அது டர்ட்டில் ஸ்லோ தான் வச்சிருந்தோம். இல்ல நீங்க ஸ்லோ சொன்னதுனால நான் ஸ்லோவா மாத்திட்டேன் ஃபாஸ்ட்ல இருந்து. அதுல ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் தான் எடுத்தது. அது ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ்னா காஸ்ட் போயிருந்துச்சு வெளியே ட்ரையல்ல. ஸ்லோ அப்படிங்களா? வச்சதுல ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் தான். அது ஃபாஸ்ட் மாத்தினா எப்படி சார் அதுல கிரெடிட் ஒரு ஆகுது? சின்ன சேஞ்ச் பண்ணிருக்கேன் சார். டர்ட்டில்லையா? ஃபாஸ்ட் வச்சீங்கன்னா நிறைய ட்ரேட்ஸ் எடுக்கும். நிறைய நிறைய ட்ரேட்ஸ் எடுக்கும் சார் ஃபாஸ்ட்ல. கன்சாலிடேட் மார்க்கெட்லயா ட்ரெண்டிங்லயா? கேக்குதுங்களா? வாய்ஸ் என்னது பிரேக் ஆகுதுங்களா? இல்ல கிளியரா இருக்கு. இல்ல எதுலயுமே கிளியரா இருக்குங்களா? ஓகே. எதுலயுமே நீங்க வந்து ஃபாஸ்ட் வச்சிட்டீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்து குயிக்கா எடுக்கும். அதே மாதிரி நிறையவும் எடுக்கும். பெரிய பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட்ல வந்து இப்போ நம்ம லாஸ்ட் டைம் நான் சொன்னேன்ல சார், நம்ம அது மாதிரி பிடிக்கும். நீங்க ஒண்ணும் இல்ல, சிபிஐல நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். புதன்கிழமை. ஆனா அதுல வந்து நான் என்ன ஆட் பண்ணிருக்கேன்னா, அது நீங்க பிடிசிக்கு அப்ளை பண்ணலாம். இது கரன்சி எல்லாமே பண்ணலாம். பட் இருந்தாலும் ரெக்கமெண்டட்னு பாத்தீங்கன்னா இப்போ யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, ஜிபிபி ஏயுடி நல்லா இருந்தது. அன்னைக்கு இன்னொரு ஆப்ல எடுத்தேன். செட்டிங்ஸ் மாத்துறதுனால அதை அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான். எனக்கு என்னமோ அதுல வந்து இன்னும் ஸ்டாப்லாஸ் ஏதாவது ஆச்சா சார்? ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆச்சுங்களா இல்ல ஏதாவது something? எந்த ஆர்டர்ல சார்? இதுல சொல்றேன். நீங்க ஸ்லோ ஃபாஸ்ட்னு வச்சீங்களே டேர்ட்டில்ல. இல்ல நான் ஸ்லோ தான் வச்சேன். ஸ்லோல ஒரே ஒரு ஆர்டர் தான் எடுத்தது. ஸ்லோ ரொம்ப ரொம்ப கன்ஃபர்மேஷன். அதாவது 2 நீ ஹவர்ஸ் கொஞ்சம் 3 ஹவர்ஸ் ரேஞ்சில ஒன்று இருந்ததுனால கட் ஆயிடுச்சு. மூவ்மெண்ட் இல்லாதனால அதிகமா இல்ல தெரியல. ஆமா ஆமா ஆமா. ஸ்லோவாக தான் இப்போ அதுக்கு தான் பேரே ஸ்லோன்னு வச்சுட்டேன். அது 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் நல்ல கன்சல்டேட் ஆகி வரும்போது தான் எடுக்கும். அது அது வேணா இன்னும் நீங்க கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் ஃபைன் வச்சு டியூன் பாருங்க. பண்ணி தரேன் சார். என்னங்க இல்ல சார்? ஃபாஸ்ட் மாத்திக்கலாமா ஸ்லோல இருக்குமா?
வச்சு பாருங்க, ஃபாஸ்ட் வச்சு பாருங்க. ஒரு 0-1 தானே, வச்சு பாருங்க. ஆமா. அதுல சரி, ஓகே. போய் என்ன பார்த்து என்ன எரர் வருதுன்னு என்ன நீங்க சொன்னீங்கன்னா, அத நம்ம இது பண்ணி சரி பண்ணிக்கலாம். சரிங்க சார். ஓகே, ஓகே. இதுல என்னன்னா, இப்போ கிரிட் 1 எந்த சேஞ்சஸ் இல்ல. அது அதேதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் மினி மைனர் அதுவும் உங்களுக்கு டெம்பரவரியா குடுத்தது. அத நான் ஆட் பண்ணிட்டேன். நம்ம முன்னாடி வச்சிருந்த கிரிட் 2 தூக்கிட்டு இத நம்ம எடுத்தாச்சு. இப்ப ட்ரையல் கிரிட் இது வந்து புதுசா ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு சிம்பிளான மெத்தட். அது நெறைய பேருக்கு வந்து இந்த ஃபிபனாக்கி இந்த லெவல்ஸ் இது மல்டிபிள் ஆகுறது பிடிக்கல அப்படின்னா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 2 கிரிட் சரியில்ல அப்படின்னா, இந்த கிரிட் போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். அப்புறம் டோட்டல் அது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இது ஒண்ணு தான் நீங்க வந்து கரன்சிக்கு பிட் போடுவீங்க. கிரிட் ஓகே. கிரிட் அது எதுல வேணா வேலை செய்யும். பட் இது வந்து இதுதான் ஸ்விங் ட்ரேட். ஓகேங்களா? ஸ்விங் அண்ட் ஸ்கேல்பிங்னு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? மீதி எல்லாம் கூட ஸ்கேல்பிங். ஈவன் நியூஸ் கூட வச்சுங்க. பட் இது ஒண்ணு தான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ட்ரேடிங் மெத்தட். அது மாரி வச்சிருக்கேன். ஸ்ப்ரெட் மட்டும் நீங்க பார்த்துக்கங்க. இப்ப வந்து மெட்டல்ஸ்னா எது சார் 60 மினி மைனரா சார்? இது மினி மைனரா சார்? இல்ல சார். இங்க டர்ட்டில்னு இருக்கு பாருங்க. ஆமா. இது வந்து பியூர் ஸ்விங். இதுல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபாஸ்டா, ஸ்லோவா அப்படிங்கிறது வச்சுங்க. ஃபாஸ்ட்னா 1 ஹவர் சார். இன்னும் ஒரு கொஞ்சம் ஸ்பீடாவும் இருக்கும். ஸ்லோனா அது 2-3 ஹவர்ஸ் அந்த மாரி இருக்கும். அது ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னா இருக்கும். மத்தபடி நியூஸ் அது உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான். இது ஓவரால் நம்ம ப்ராஃபிட், லாஸ், டிடி. இப்போ ஆல்ரெடி வந்து சார் இஏல வந்து நம்ம ப்ராஃபிட்ல செட் பண்ணிருக்கீங்க. பட் இதுல வந்து இந்த ஒரு ஃப்ளோட்டிங் பிளஸ் மைனஸ் கொடுத்து 0-0ன்னு கொடுத்துருக்கீங்க. அது என்ன சார்? எங்க சொல்றீங்க? இங்கேயா? கீழயா? ஆமா. அந்த கிரிட் எல்லாத்துக்குமே அந்த இது ஒண்ணு வந்திருக்கு இல்லையா? அதாவது க்ளோஸ் தட் தி இன்ஜின் இஃப் இட்ஸ் ஃப்ளோட்டிங் பிளஸ் ஆர் மைனஸ். மேல இது சொல்றீங்களா? ஆமா. அந்த 2-0-0ன்னு கொடுத்துருக்கீங்களே, அது என்ன ப்ரொபோசல்? கிரிட் டோட்டல் இது சார் டார்கெட் டிராடம். அது எல்லாமே 0 தானே இருக்கு. அப்ப நீங்க உள்ள கொடுத்துருக்கீங்களா? இது வந்து டோட்டல் சார். இல்ல நீங்க தான் கொடுக்கணும். இப்ப நான் வந்து ஒரு செட்டிங்ஸ் ஒண்ணு நேத்து அனுப்பிச்சுட்டேன். அது வந்து 3% அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன் சும்மா. சரிங்களா? இது வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இதுல ஒரு 1% வச்சிடணும். இதுல ஒரு 1%, ட்ரையல் கிரிட்ல ஒரு 1%, டர்ட்டில் வந்து 1% வைக்க வேண்டாம். இது நீங்க இது ஃப்ரீயா விட்டுருங்க. அப்புறம் நியூஸ் ஓகே. அதுல ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் இருக்கனால இது 2 வேணாம். டர்ட்டிலும் நியூஸும் எதுவும் பண்ண வேணாம். டிடியும் சரி, இதுவும் சரி எதுவும் வைக்க வேணாம். ஸ்டாப் லாஸும். நமக்கு வேணும் அப்படின்னா ஓவரால் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் மட்டும் வச்சிடலாம். ஓவரால்ங்கிறது எப்படி எடுக்காது? அந்த மாதிரி ஓவரால் ஈக்விட்டி. இப்ப நீங்க காலையில ஈக்விட்டி எடுத்துக்கோங்க. இப்ப வந்து பாருங்க, இப்ப வந்து 5-4ன்னு இருக்குங்களா? ஸோ இது என்ன பண்ணும்? 5-4 வந்து ஈக்விட்டி எடுத்துக்கோங்க. இந்த 5400ல இருந்து 3% வச்சுக்கங்க. 2% வச்சுக்கோங்க. ஒரு இன்ஜினும் வந்து இப்ப நீங்க வந்து 5000 வச்சுக்கோங்க. 5000க்கு 1% ரீச் ஆனோம்னா க்ளோஸ் ஆயிரும். ஒரு ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து நம்ம ஒண்ணும் இல்ல சார். சிம்பிள். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கிரிட் எடுத்துங்க. இந்த ஃபர்ஸ்ட் கிரிட் வந்து பாத்தீங்கன்னா, எந்த இதுவுமே வந்து 1% கொடுக்காம போனது இல்ல. நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம அப்படியே எல்லாமே ஓப்பன்ல விட்டுட்டோம். அதான் இப்ப என்னோட அக்கௌண்ட்ல ஓப்பன் விடுறது அப்படியே நம்ம எல்லாருமே பண்றோம். பட் அதை நம்ம என்ன பண்ணிடலாம்னா 1% வச்சுட்டு விட்டுறலாம். ஓப்பனா விடுறது என்ன நடக்குதுன்னா, இப்ப நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்ல அது நம்ம எதுவுமே கொடுக்கலனாலும் கூட ஆர்டர் க்ளோஸ் ஆயிடுதானே சார் இருக்கு. அதுக்காக கேட்கலாம். எதுவுமே கொடுக்கலன்னா ஆர்டர் க்ளோஸ் ஆகுது. இல்ல நம்ம அதுல க்ளோஸ் எதுவுமே ஆகும் சார். பட் நம்ம ஒரு டார்கெட் இல்லாம வச்சு நம்ம இது பண்ணோம்ல.
நீங்க இல்ல டிஃபால்ட்டா நீங்க குடுத்தத அப்படியே வந்து ரன் பண்ண விட்டா கூட, அது ஆர்டர் வந்து ப்ராஃபிட் க்ளோஸ் ஆயிட்டு தானே இருக்கு. ப்ராஃபிட் லாஸ் க்ளோஸ் ஆயிட்டு தானே இருக்கு. அது வேற சார். அது வந்து அந்த ஸ்டெப் பேசிஸ்ல க்ளோஸ் ஆகும். ஆனா நமக்கு ஆஹா. டிராடவுன் வருது இல்ல, லாஸ் வருது இல்லைங்களா? அது சொல்றேன் நானு. ஆ. ஆ. ஒரு நாளைக்கு 1% நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெளிய வந்துட்டோம் அப்படின்னா, அது போதும் இல்லைங்களா? ஆ. இன்னும் ம். சொல்லப் போனா சார், சிம்பிள் மெத்தட் என்னன்னா, வந்து ம். எப்படி சொல்றது? இதுக்கு நீங்க 0.3 கூட வச்சுக்கலாம். ஆ. 0.3 இதுல எது 0.3 இதுல லாட்ஜி. 0.3 பெர்சன்டேஜ் சார். ஆ. அதாவது டார்கெட் பெர்சன்டேஜ். ஆ. இது மட்டும் நான் இன்னும் மாத்தல. அது நான் வேணும்னா சொல்லுங்க மாத்திர்றேன். பட் ஒண்ணும் இல்ல சிம்பிள். பிளஸ் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? அதான் அந்த ஆமா. இதுதான் வந்து டார்கெட். ஸோ இந்த இடத்துல நம்ம ம். 0.33ன்னு கொடுக்கலாம். இதுலயும் 33 இதுல 33. இதுவே ம். 1% வந்தோன்னா ஈக்விட்டி 1% வந்தோன்னா இது இந்த அதாவது ஸ்கேல்பிங் முடிஞ்சிடும். அதாவது டெய்லி ஸ்கேல்பிங்ல 1% நம்ம எடுத்துடலாம். ம். டர்ட்டிலும் நியூஸும் விட்டுருங்க. இது தனி, இது தனி. அதுல ம். டர்ட்டில் எனக்கு தெரிஞ்சு நீங்க டர்ட்டில் மட்டும்தான் நிறைய ப்ராஃபிட் கொடுக்கும். அதான் நான் இன்னைக்கு ம். பண்ணீங்களான்னு கேட்டேன். இன்னைக்கு நான் பண்ண டர்ட்டில் வந்து சொல்லப்போனா நான் சிலது மேனுவலா க்ளோஸ் பண்ணேன். ம். ஒண்ணும் இல்ல. என்னோட அக்கவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அதுல தான் இந்த ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் பாருங்க. லைவ்ல நான் போட்டுட்டு இருக்கிற அந்த அக்கவுண்ட் தான். இதெல்லாம் ம். டோட்டல் க்ளோஸ் பண்ணலாம். இந்த இங்க பாருங்க. மொத்தம் ஆர்டர் எடுத்தது. அதாவது இதுல ம். வந்து சின்ன ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி வச்சிருக்கிறேன். ஆ. இது வந்து இதுவுமே போட்டிருக்கேன். கரன்சியும் எடுத்தேன். இது எல்லாமே ம். இதுல எடுத்தது தான். டிடி எடுத்தது தான். ஸோ ம். கரன்சில ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் மாத்தணும். ஓகே, அதை நான் ம். மாத்திடுறேன். மற்றபடி கோல்டு கரெக்டா இருக்குது பாருங்க. 0.10 ம். 0.10 எடுத்து இதுவே வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு $200 பக்கம் வந்துருச்சு. ம். ஓகே, க்ளோஸ். இது ஒண்ணு மட்டும் ஸ்விங் மட்டும் பண்ணணும்னா நீங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிருங்க. நான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடர் அப்படின்னா இது எல்லாமே ம். ஃபால்ஸ் கொடுத்துட்டு இது ட்ரூ வச்சுக்கலாம். நான் தனியாக வீடியோ எடுத்துறேன். நான் இன்னைக்கு எனக்கு என்னன்னா ஒருவேளை ஏதாவது கரெக்ஷன் ஆயிருச்சுன்னா என்ன சரி சரி மண்டே செக் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் தான் விட்டேன். ஆ. எனக்கு ஓகே தான் இது. பட் ஸ்டில் இன்னும் இது வந்து ஒரு சின்ன ஒரு 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 விஷயம் மட்டும் ஆட் பண்ணணும். ம். கரன்சிலையும் பிடிசிலையும் இது ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணணும். இன்னொன்னு ம். இதுல வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு கொடுத்ததுல நீங்க வந்து ஆன் பண்ணிக்கலாம், லாட் சைஸ் கொடுத்துக்கலாம், ஃபாஸ்ட் ஸ்லோ கொடுத்துக்கலாம், ம். டிடி பர்சன்டேஜ், டார்கெட் பர்சன்டேஜ் கொடுத்துக்கலாம். அண்ட் மேக்ஸ் ஸ்ப்ரெட் இது வந்து மெட்டல்ஸுக்கு, கரன்சிக்கு, கிரிப்டோக்குன்னு பிரிச்சு நீங்க கொடுத்துக்கலாம். ம். இதுல இல்லாதது ஒண்ணு என்னன்னா பிரேக் ஈவன் இல்ல, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இல்ல. நான் உங்களுக்கு அது மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துறேன். ஆ. ஆமா, அது வந்து வேணாம்னு நினைச்சு விட்டேன். ஆனா ஸ்விங்குக்கு கண்டிப்பா வேணும். ஆமா. ஏற்கனவே நம்ம இருந்தது போல் இருக்கு. நம்ம இதுல ஃபர்ஸ்ட் குடுத்ததுல இருந்ததுன்னு நெனைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் இருந்தது. நான் ஒண்ணும் ப்ராஃபிட் இல்லை, மைனர்ல இன்புட் இருந்ததுன்னு நிறைய நெனைக்கிறேன். இருந்தது. ம். இன்புட்டை கம்மி பண்ணலாம் சொல்லி சிலதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டேன். அதுல சேர்ந்து போயிடுச்சு. ம். இதெல்லாம் மஸ்ட், இதெல்லாம் இருக்கணும். லாட் மஸ்ட், டோட்டல் மஸ்ட், இதெல்லாம் மஸ்ட். ம். அவ்வளவுதான் சார். இது சிம்பிள். இது கண்டிப்பா நடக்கும். இப்ப நான் சொல்றது வந்து இந்த இந்த இன்னைக்கு காலையிலேயே வந்து 1% வந்திருக்கும் இந்த கிரிட்லயே. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே க்ளோஸ் டு 1% வந்திருக்கும். க்ளோஸ் டு 1% சொல்றதை விட ஒரு $250 வந்திருக்கும். ம். என்னோட அக்கௌண்ட்லயே நானும் 2 மணில இருந்து ரன் பண்ணேன். அதில் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். 250 வந்திருக்கும். இது ஒண்ணு மட்டுமே. ஆனா இது ஒண்ணு சொல்ல மறந்துட்டாருங்க. அதுவும் சொல்றேன். இதுல வந்து பாருங்க, எல்லாமே 555 தான் போட்டேன். இது ஒரு அக்கௌண்ட்ல ஃபுல்லா 555 தான் செக் பண்ணேன். ம். ஒரே ஒரு டர்ட்டில் ஆர்டர் மட்டும் எடுத்து அதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஒன்று வச்சிருக்கேன். ம். உங்க அக்கவுண்ட்ல ஒண்ணும் இது ஒண்ணும் இல்லையே. ட்ரேடிங் ஒண்ணும் இல்லையே.
இருக்கு சார். நீங்க லாகின் பண்ணி பாருங்க. நான் 2 அக்கவுண்ட்ல பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு அக்கவுண்ட் வந்து மேனுவல் ட்ரேட்ல எடுத்திருக்கேன். அதுல இந்த வந்து ஒரு அக்கௌண்ட் அதுதான் கொடுத்துருந்தீங்க இதுல டெலிகிராம். என்னங்க? லாஸ்ட் 883ன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் அதுதான் கொடுத்துருந்தீங்க ரோபோ ஃபாரக்ஸ்ல. ஆமா, அது வந்து நேத்து போட்டது. வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து மேனுவல் ட்ரேடுக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கரன்சி எல்லாம் பண்ணலான்ட்டு. அதுதான் வந்து சிஹெச்எஃப் ஜேபிஐ வந்து ஒரு லாங் எடுத்திருக்கேன். யாராவது அது லாங் எடுக்கணும்னா கூட எடுங்க. அது வரும் ஒரு 200 டச் பண்ணும். இப்போ 196.50 இருக்குது. ஆமா, ஒரு லாட் எடுக்கிற இடத்துல நீங்க வேணா ஒரு 0.5 எடுத்துட்டு திருப்பி கீழே வந்ததுன்னா 0.5 எடுங்க. என்னன்னா இப்ப இந்த கிரிட் வந்து கொஞ்சம் ரிஸ்க்குங்க. இந்த கிரிட் இது சார், இந்த இது ரெண்டாவது உள்ளது. ஆமா, அதான் ஃபர்ஸ்ட் வருது. ஏன் அப்படின்னா இப்போ மார்க்கெட் 200 பாயிண்ட்ஸ் போச்சு அப்படின்னா கொஞ்சம் அங்க லாஸ் வரும். மினி மைனரும் அப்படிதான். இப்ப இந்த ட்ரையல் கிரிட் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு லெவல் பேஸ்டு, இதுல வந்து பெரிய டெக்னிக்கல் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே, இதுல நீங்க வந்து ஸ்கேல்பிங் பண்ணணும், ரிஸ்க் இல்லாம பண்ணணும், இது மட்டும் எடுத்து பண்ணலாம். ட்ரையல் கிரிட்டுங்கிறது அந்த 2 பாயிண்ட் வச்சுட்டு இறங்க வாங்கி ஏற வைக்கிறது தானே சார். இது உன்னை ஏற்கனவே கொடுத்துருங்க $1 சொல்லிட்டு $1 சொல்லிட்டு $1 இது சார். அப்படியே ஆர்டர் தான் இது. $1 அதான் அந்த ட்ரையல் $333 டோட்டலுக்கு வருது. ட்ரையல் கிரிட்டோட சரி, உங்களுக்கு வேணும்னா மேஜிக் நம்பர் கூட நான் இது பண்ணிடுறேன். ஏன்னா ஒன்ஸ் நீங்களே மேஜிக் நம்பர் மாத்திட்டீங்கன்னா அது பழைய ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணாது. அது மாதிரி வேணா ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம். இல்லை, மேஜிக் நம்பர் ஃபிக்ஸடாகவே இருக்கிற மாதிரியே பண்ணுங்க. சரி, ஓகேங்க. ஆப்ஷனா கொடுத்துட்றேன், நீங்க வேணா வச்சுங்க, இல்லைன்னா ஓகேங்க. இல்லை, இப்போ இல்லை நம்ம வந்து 3-4 இருக்கிறதுனால நம்ம வந்து அது ஃபிக்ஸடாக இருந்தால் தானே அது ப்ராப்பராக இருக்கும். போய் மாற்றினா அது எல்லாம் மாதிரி இல்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா பழைய பொசிஷன் இருக்கு. இப்ப இன்னைக்கு எடுத்த பொசிஷன் உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும். அது வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். புதுசா பண்ணணும்னா இப்ப காலையில நீங்க வந்து ஜஸ்ட் அட்டாச் பண்ணும்போது மேஜிக் நம்பர் மட்டும் மாத்திட்டீங்கன்னா அது அன்னைக்கு உண்டான ஃப்ரெஷ் ட்ரேட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு பழைய பொசிஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாது. சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். இந்த புது இன்னைக்கு அட்டாச் பண்ணது வந்து மத்தியானத்துக்கு மேல ட்ரேடே எடுக்கலையா சார்? ஒரு 250 சென்ட் மட்டும் இன்னைக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனவுடனே ட்ரேடே எடுக்கல, அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. என்னன்னா உங்களோட அந்த டெய்லி டார்கெட் ரீச் ஆயிருக்கும். நான் நேற்று இந்த 3% ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் தெரியுங்களா? ஆமா, அது ரீச் ஆயிருக்கும். உங்களோட டேஷ்போர்ட்ல ஒரு மெசேஜ் இருக்கும் பாருங்க, டெய்லி டார்கெட் ரீச் அப்படின்னு ஏதாவது ஸ்டேட்டஸ்ல பாருங்களேன். இந்த இடத்துல நோட்டிபிகேஷன் இல்ல, டேஷ்போர்ட்ல லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ரன்னிங்னு இருக்கும். அது உங்களுக்கு அங்க என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பாருங்களேன். இதுல அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லையே சார். இதுல டார்கெட்னு சொல்லிட்டு எங்க கொடுத்துருக்கீங்க? அது டார்கெட்னு ஆப்ஷன் இல்லையா? நீங்க தான் மீட்டிங்ல நிறைய நேரம் பேசுறீங்க, நிறைய டவுட் நீங்க தான் கேக்குறீங்க. இல்ல இப்ப இல்ல அந்த ஒரு
இந்த இந்த டார்கெட் 3% சொன்னீங்களே, அது கொடுத்துருக்கோன்னு சொன்னீங்களே, அது இப்போ கொடுத்ததுல இல்லையா அந்த ஆப்ஷன் கேட்குறேன். நம்ம கொடுக்கணுங்கிறீங்க. நான் வந்து நேற்று கொடுத்துருந்தேன் சார். மேபி நான் உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பாம இருக்கலாம். தனியா தான் அனுப்பிச்சேன், நான் குரூப்ல போடல. இது வந்து ஒரு இன்ஜினுக்கு உண்டான டெய்லி டார்கெட். சரி பாருங்க, டெய்லி டார்கெட் இது ஓவரால். அதான் என்ன சொன்னேன், இப்போ 0.3 கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்க 1ன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஏதோ ஒண்ணு ரீச் ஆகும்போது க்ளோஸ் ஆகும். இங்க ஒண்ணும் இல்லை சார், நீங்க ஸ்டாப் தி டே அட் +X அப்படின்னு இருக்கு பாருங்க. அதாவது 2 மணி ஈக்விட்டியை கணக்கு எடுத்துக்கும். அப்போ எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறீங்களோ அது அத்தனை பர்சன்டேஜ்ல அந்த ஈக்விட்டி வந்தோன்னா ரீச் ஆயிரும். ரீச் ஆச்சுன்னா க்ளோஸ் ஆகும். எல்லா பொசிஷனும் க்ளோஸ் ஆயிரும். ஈவன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் க்ளோஸ் ஆயிருமா சார்? ஸ்டாப் லாஸ் போனாலும் நம்ம ஈக்விட்டி தான் சார் கணக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா கூட நம்ம வந்து ப்ராஃபிட்ல வரோம் அப்படின்னா அது க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா வந்து ஒரு 450 சென்ட் வந்து ப்ராஃபிட்ல இருந்தது. டக்குன்னு ஒரு 200 லாஸ் ஆச்சு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி. அதுக்கப்புறம் அப்படியே நின்றுச்சு. 250 ப்ராஃபிட்லயே நிக்குது. அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கல. அப்படிங்களா? அதாவது கரெக்டா அந்த ஈக்விட்டியும் ட்ரிகர் ஆகும்போது ஸ்டாப் லாஸும் ட்ரிகர் ஆகுது. ஏதாவது நியூஸ் டைம் வரும்போது கொஞ்சம் அந்த அந்த செகண்ட் இதுல போயிரும்னு வச்சுக்கோங்க. ஒரு செகண்ட்ல ஆச்சுன்னா இதாயிரும். பட் பொதுவா வந்து இப்போ லாஸ் ஆகுது அப்படின்னா அது ஈக்விட்டியில தான் மைனஸ் ஆகும். இப்போ நீங்க ஒரு $200 இங்க வந்து நம்ம லாஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ இந்த 5400ங்கிறது என்ன ஆகும்? $200 லாஸ் ஆகுது அப்படின்னா அது ஈக்விட்டியை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும். அது 54+ வரணும். இன்கேஸ் 52 எல்லாம் போயிருச்சுன்னா அது வெயிட் பண்ணும். பட் இன்னைக்கு மேபி மார்க்கெட் ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடா இருந்துச்சு இல்லைங்களா? ஒரு மதிய செஷனுக்கு மேல அதுல ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது சார். சம்டைம்ஸ் அது நடக்கும், பட் எல்லா டைமும் நடக்காது. திரும்ப அது வந்து திரும்ப ரன் ஆகுறது நாளைக்கு தான் நீ ரன் ஆகுமா? நீங்க ஒன்றும் இல்லை சார், திருப்பி அட்டாச் பண்ணீங்கன்னா ரன் ஆயிரும். ஒன்றும் இல்லை, நீங்க போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அகைன் அட்டாச் பண்ணீங்கன்னா ரன் ஆகும். இல்ல நீங்க அட்டாச் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா கூட அது நாளைக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிட்டு ரன் ஆகும். ஓகே ஓகே. வெங்கட் ப்ரோ லைன்ல இருக்கீங்களா? ப்ரோ குட் ஈவினிங் ப்ரோ. விமல் ப்ரோ. குட் ஈவினிங் ப்ரோ. இன்னைக்கு எப்படி போச்சு? சூப்பரா இருந்ததுங்க. மார்னிங் ஒரு 1 hour பண்ணுங்க. நம்ம எப்பயும் பண்ற மாதிரி ஆஃப் பண்ணி அந்த பிரைஸ் ஆக்சுவலா மினிமேட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் கரண்டா. இன்னும் நம்ம புது ஆல்கோரிதம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. இன்னைக்கு லேட்டஸ்டா கொடுத்தது. அந்த மார்னிங் ஒரு 1 hour பண்ண, அப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு 1 hour பண்ணுங்க. ஒரு 2% பண்ணனே க்ளோஸ் பண்ணிட்டேங்க அக்கவுண்ட்ல இருந்து. ஆமா. என்ன ஒரே ஒரு டவுட் ப்ரோ, இப்போ நம்ம இப்போ நீங்க இந்த காட்டினதுல பாத்தீங்கன்னா ட்ரையல் கிரிட்னு ஒன்று போட்டிருக்கீங்கல்ல? ஆமாங்க. இப்போ நம்ம கரண்டா மினிமைனர்ல பார்த்தா என்னன்னா அந்த பை செல் மாறி மாறி வருது. சப்போஸ் சடனா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறப்போ நம்ம என்ன பண்றோம், எக்ஸாம்பிள் இப்போ பைல இருக்கு அப்படின்றப்போ செல்ல வந்து நம்ம ஃப்ரீயா விட்டுறோம். ஸோ பைலேயே நம்ம பை பண்ணிட்டு போறோம். பட் எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற செல் பொசிஷன் வந்து நம்ம அப்படியே ஃப்ரீயா விட்டுறோம். நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் மேனுவலா பார்த்தா. பட் அதே மாதிரி தான் ட்ரையல் கிரிட்லயே நடக்குமா? என்ன மேஜர் டிஃபரன்ஸ் ப்ரோ அந்த ரெண்டுக்கும், ட்ரையல் கிரிட்டுக்கும் இந்த மினிமைனருக்கும்? ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ இந்த 3 கிரிட்லையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரையல் கிரிட் வந்து தனி, அது ஒரு ஃபிளாட் கிரிட்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இது வந்து மல்டிப்ளை பண்ணாது. ஓகேங்களா? அப்புறம் ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகாது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டா ட்ரேட் ஆகும். ஒரு 3 கிரிட் எடுக்கும், அதுக்கப்புறம் ஒரு 3 அப்படி போகும். அண்ட் இன்னும் இது வந்து மல்டிப்ளை ஆகும். லாட் வந்து மல்டிப்ளை ஆகும். 1, 5, 8 அப்படி போகும். ஓகேங்களா? அண்ட் இன்னொன்னு அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி போகும். இது அப்படி கிடையாது. இது டெக்னிக்கலா போகும். நீங்க மினி மைனர் பார்த்தீங்கன்னா பையும் எடுக்கும், செல்லும் எடுக்கும்.
இதுவும் அதுதான். பையும் எடுக்கும், செல் எடுக்கும். சம்டைம்ஸ் வெறும் பை மட்டும் எடுக்கும், வெறும் செல் மட்டும் எடுக்கும். அதாவது ட்ரெண்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். ஓகே, ஓகே. ம். பட் இது ஒண்ணுமே இல்ல. இது வந்து கரண்ட் பிரைஸ் எடுத்துக்கும். இப்ப நீங்க இங்க ஓகே, பாத்தீங்கன்னாலே தெரியும். ஓகே. கரண்ட் பிரைஸ் எடுத்துக்கும். இந்த மாதிரி ஃபிளாட்டா வந்து பை ஸ்டாப், செல் ஸ்டாப், பை ஸ்டாப், செல் ஸ்டாப். இதுல ஒண்ணே ஒண்ணு ஓகே. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ம்ஹ்ம். இங்க வந்து பாத்தீங்கன்னா, ட்ரையல் கிரிட் பை B3 S5ன்னு இருக்கு பாத்தீங்களா? ம்ஹ்ம். இந்த இடத்துல ஓகே. என்னன்னா, நான் 5ன்னு ஒரு லிமிட் குடுத்துருக்கேன். அன்னைக்கு அவர் பேசும்போது ஓ! ஒருத்தர் ஓகே. சொல்லியிருந்தாரு. நீங்க பார்த்திருப்பீங்க. ம்ஹ்ம். சரி, இதுல வந்து ஓகே. என்னன்னா, நான் 5ன்னு ஒரு லிமிட் நான் குடுத்துட்டனால, இந்த இங்க இருக்கு பாருங்க. ம்ஹ்ம். ஓகே. ஸோ ஒரு மேக்ஸ் வந்து சைடுல 5 தான். 5 தான். ஓப்பன் பொசிஷன் 5. ஓகே. நான் ஏன் 5 அப்படி வச்சிருக்கேன்னா, இப்ப இந்த அக்கவுண்டோட ஈக்விட்டி வந்து 5,000ல ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. இப்ப 5,000ன்னா நான் அது ஒரு 1000க்கு 0.01 ஓப்பன்ல இருக்கலாம். ஏன்னா 1000 பாயிண்ட் அப்படி போயிடாது இல்லைங்க அந்த கணக்குல. புரியுது, புரியுது. ஓகேங்க. ஓகே, ஓகே. ஆமா. அப்ப நம்ம வந்து மேக்ஸ் ஒரு சைடு 5ன்னு வச்சுட்டோம்னா, இப்ப இந்த 5,000க்கு 5ன்னு ஆயிருச்சு. அந்த லெவல் நான் ம். பிரிச்சு குடுத்துட்டேன். அது வந்து ஒரு ஒரு பாயிண்ட்க்கு எனக்கு ஒரு லாட்டுக்கு எனக்கு $2 புக் ஆகணும் அப்படின்ட்டு. அண்ட் இது ஓகே, டிஃபால்ட் ஓகே. இந்த யூசர்ல வந்து உங்களுக்கு டிஃபால்ட் வந்து 200 பாயிண்ட்ஸ்ல தான் போகும். ஓகே, ஓகே. நான் இன்னொரு ஃபைல்ல நான் இதுக்கும் சில செட்டிங்ஸ் வச்சிருக்கேன். என்னன்னா, நெறைய செட்டிங்ஸ் நம்ம குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், எடுத்த எடுப்புல அப்படியே உங்களுக்கு ஃபில் பண்றதுக்கு நெறைய இருக்கும். நீங்க ஜஸ்ட் கரெக்ட். ஒரு வாரம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஓகே. நீங்களே கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு நான் தனியா ஃபைல் அனுப்பிச்சிடுறேன். ஓகே, ஓகே. இப்ப இதுல நீங்க வந்து 300, 500ன்னு குடுக்கும்போது என்னன்னா 3 பாயிண்ட், 5 பாயிண்ட்க்கு ஆர்டர் விழுகும். ம், ம். ஓகேங்களா? இப்ப இதுல வந்து நீங்க பாருங்க. இந்த பை ஸ்டாப் பாத்தீங்கன்னா, எல்லாமே 2 இருக்கு தெரியுதுங்களா? 57.21, 59.21, 61 அப்படி 2 போகும். ஓ! ஓகே. ஓகேங்களா? ஆமா. இப்ப இந்த இடத்துல செல் ஃபில் ஆயிட்டனால இப்ப பை மட்டும் தான் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, பை மட்டும் தான் புக் ஆயிட்டு இருக்கும். செல் ஓகே. செல் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இப்ப திரும்பி மார்க்கெட் கீழ வந்து இந்த செல் புக் ஆனா மட்டும் தான் திருப்பி செல் ம், அடுத்து ம். எடுக்க ஆரம்பிக்கும். ஓ! ஓகே, ஓகேங்க. ஓகே. ஆமா. காட் இட். ஓகே. இந்த 2மே வந்து ஃபில் ஆயிருச்சு. இப்ப பையும் 5 ஃபில் ஆயிருச்சு. செல்லும் ஃபில் ஆயிருச்சுன்னா, 2ம் ஹெட்ஜ் ஆயி இந்த ஈய வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓ! ஓகே, ஓகேங்க. அண்டர்ஸ்டுட். ஓகே. தேங்க்ஸ்ங்க. சார் அதுவும் வந்து ஒரு அதிகமான பாயிண்ட் வந்து போகும்போது அதை வந்து ஒரு டிராப்டவுன் வச்சு அதை வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்க முடியாது சார். அதான் டிராப்டவுன் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் சார். நீங்க வேணும்னா நீங்க அதை கொடுத்த ஆமா நீங்க அதில் அந்த கொடுத்தா அது ஈயக்கு க்ளோஸ் தனியா ஆகிடும். கொடுத்துருக்கேன். இதுவே வந்து என்னன்னா இப்ப 5-5ன்னு ஹெட்ஜ் ஆயிரும், நின்றும். ஆமா 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 ஆமா. திருப்பி மார்க்கெட் மேல ஏறிது கீழே வருது, ஏதோ ஒரு பக்கம் ட்ரிகர் ஆகுதுன்னா தென் அது நாங்க ஸ்டார்ட் ஆகும். இல்லை அந்த ஒன் சைடாக மார்க்கெட் போகும்போது ஒரு லெவலுக்கு மேலே போக வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம அதில் கொடுத்தோம்னாக்கா அது அந்த ஹோல்டிங் வந்து க்ளோஸ் ஆகிடும் தானே. ஆமா. இதை வந்து நம்ம அந்த ப்ராஃபிட் மைனர்ல வந்து நம்ம அந்த செட்டிங் கொடுத்துருந்தோம்னாக்கா நமக்கு வந்து அவ்வளோ வந்து பெண்டிங் வந்திருக்காது இல்லையா சார்? வந்திருக்காது. நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி டிராப் ஒன்று ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோ வராது. ஆனா இந்த இதெல்லாம் கம்மி தான். 5 லாட்டுங்கிறது கம்மி தான். அதான் கணக்கு நான் வச்சு தான் பண்றேன். $5,000 5 ஓப்பன் பொசிஷன் இருக்கலாம், தப்பு இல்லை. அதுவும் ஒரு 100 பாயிண்ட்டுங்கிறது அதிகம். 100 பாயிண்ட் வரைக்கும் எல்லாம் போகாது. 20 பாயிண்ட்ல ஹெட்ஜ் ஆயிரும். இப்ப இங்க இதுக்கு எவ்வளவு பாயிண்ட் பாருங்க. 20 பாயிண்ட் தான். அதுல இன்னைக்கு புக் ஆனதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க 159 பாயிண்ட்ஸ் புக் ஆயிருக்கு. எல்லாமே 555 தான். எல்லாமே புக் ஆகும் சார். இன்னைக்குள்ள மார்க்கெட்டுக்கு 30 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் ஓடிட்டு இருக்கான். அதான் இன்னைக்கு எல்லாம் வந்து அந்த ஃபிபோனாக்கி மாதிரி அந்த இதுக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். மார்டிங்களுக்கெல்லாம் கரெக்டா இல்ல மார்க்கெட் எப்போதும் இந்த மாதிரி இருந்ததுனாக்கா எப்போதுமே நம்ம ப்ராஃபிட் ஒரே சைடே போகாம. அன்னைக்கு ப்ராப்ளம் என்னன்னா அந்த 200 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி அது எப்பயாவது நியூஸ் பேஸ்ல அது வரும். இப்ப இந்த மாதிரி மார்க்கெட் தான் சார். இந்த மாதிரி மார்க்கெட் தான் எப்பவுமே இருக்கும். நீங்க ஒண்ணும் இல்லை. இப்ப இதுல எல்லாம் நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு 0.5% வச்சுக்கலாம். 1%ங்கிறது மேக்சிமம். மேக்ஸ் 1% வச்சுக்கலாம் இதுல. எல்லா இன்ஜினுமே ஒரு 1% வந்து க்ளோஸ் டு அந்த ரேஞ்சுக்கு வர சான்சஸ் அதிகம் இருக்கு. இல்ல நீங்க ஓவராலா கூட வச்சுக்கலாம். இப்ப எப்படி ஓவரால் எல்லாத்தையும் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு ஓவராலா நம்ம வந்து 1% வச்சு செக் பண்ணலாம் எப்படி இருக்கு. ஆமா. இதுல கூட நீங்க வந்து ஒரு 1% இல்ல 2% வச்சிட்டீங்கன்னா இது ஹிட் ஆனாலும் மீதி எல்லாம் க்ளோஸ். ஆமா ஆமா ஆமா. இது வந்து
கரெக்ட். இன்னொன்னு கொஞ்சம் இவரு ஒரு சிலர் டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து பண்ணும்போது எப்படி பண்ணலாம்னா, இன்னைக்கு மார்க்கெட் தெரிஞ்சுட்டா இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு ஸ்விங்கா ஸ்கேல்பிங்கா அப்படிங்கறத வச்சுன்னு கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த இயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியலன்னா நான் சொல்லிடுறேன். நான் ஒரு கிளீனா ஒரு வீடியோ போட்டுறேன், இதை மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னா அடுத்தது இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க். இது ரிஸ்க்குங்கிறது நம்ம கண் கூட பார்த்தோம். 200 பாயிண்ட்ஸ் ரேலியில பார்த்தோம். ஆமா இல்ல சார், நம்ம அதையும் நம்ம வந்து டார்டன் செட் பண்ணிட்டோம்னாக்கா அதுவும் வந்து நமக்கு வந்து எப்படி ரிஸ்க்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம அதை வந்து ஓப்பன்ல விட்டு அதனால வந்து பொசிஷன் ஓவர் ஆயிடுச்சு. ஆமா ஆமா சொன்ன மாதிரி இதுவே நம்ம 2% வச்சிருந்தோம்னா இது வந்து எப்படின்னா பீக் ஈக்விட்டி தான் கணக்கு எடுத்துக்கும். அது வச்சுதான் நம்ம இவ்வளவு பொசிஷன் மிஸ்டேக் ஆயிட்டு மாட்டிட்டு இருக்க தேவையில்லை. இதுல வந்து இந்த டர்ட்டில் வந்து கரன்சிக்கும் செட் பண்ணி கொடுத்தா இது நல்லா இருக்கும். பிடிபட மாட்டேங்குது. இது ஒரு இதையே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் சார் எல்லாத்துக்கும். நிறைய வச்சுக்காம ஸோ வேற யாருக்கும் எந்த இஷ்யூ இல்லைங்க. இப்போ இன்னைக்கு வந்து இஎஸ் ஸ்மூத்தா ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க வந்து பாத்துங்க நீ சரிங்களா. இன்னொரு தடவை நான் இந்த இதுல சில செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா நீங்க பாத்துக்கங்க. இது மட்டும் நீ அப்படியே பிடிச்சிக்கங்க. அப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேற ஏதாவது நம்ம ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருந்ததுன்னா போர் அடிச்சதுன்னா அப்புறம் தனி ஏவா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது ஒண்ணு போதும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. இண்டெக்ஸ் மட்டும் சொல்லுங்க ப்ரோ, ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா சொல்லுங்க. இண்டெக்ஸ்க்கு நீங்க ஒர்க் பண்றது. அதான் ப்ரோ, இப்போ இந்த இதுதான் டர்ட்டில் தான் வந்து இண்டெக்ஸுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இது வந்து இண்டெக்ஸ்க்கு வேலை செய்யும். அதுமே போட்டிருக்கேன் நான். ஓகே. ஸ்ப்ரெட்னால ஸ்கேல்ப் எல்லாம் ஒர்க் ஆகுது இல்லைங்களா இண்டெக்ஸ்ல? டக்குன்னு கோல்டு மாதிரி அந்த ப்ராஃபிட் வராது இல்லைங்களா? கோல்டு மாதிரி வராது, அடிச்சிடறான். இண்டெக்ஸ்ல அது நம்ம டார்கெட்டை தாண்டி மேல போயிட்டே இருந்தாலும் ரொம்ப நேரம் கழிச்சு தான் க்ளோஸ் பண்றானுங்க நம்ம பொசிஷனையும். ஸோ இண்டெக்ஸ்ல ஸ்ப்ரெட் கொஞ்சம் இஷ்யூவா இருக்குங்க. ஸ்கேல்பிங் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் இண்டெக்ஸ்ல. ஆமா, இண்டெக்ஸ் கொஞ்சம் இது ரிஸ்க் தான். இதுதான் கரெக்ட். இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் டர்ட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா அது நல்லாவே வேலை செய்யும். பட் இருந்தாலும் பாருங்க, இது இப்பத்த மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிரும். எல்லா கண்டிலும் அடி வேலைக்கு. ஓகே. நான் என்னன்னா மோஸ்ட்லி அந்த 5 ஈவினிங் வந்து அந்த 5:30க்கு ஆஃப் பண்ணிடுவேன். அந்த 5க்கு ஆஃப் பண்ணிடுவேன் மோஸ்ட்லி. 5க்கு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் விட்டுறது. அந்த அவனுக்கு 7:30க்கு மேல அவனுங்க அமைதி ஆயிடுறானுங்க ஒரு 8க்கு அப்புறம். அப்புறம் நம்ம ஸ்கேல்பிங் ஆன் பண்ணி விட்டா அது கரெக்டா இருக்கு. மார்னிங் அதே தான், அந்த 12 ஒரு 11 to 12 ரன் பண்ணிட்டு 12க்குலாம் ஆஃப் பண்ணிடுறது. 12க்கு நம்ம கரெக்டாக அந்த யூகே மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம் ஒரு ஹாஃப் அன் முன்னாடி ஆன் பண்ணுறோம். அந்த வாலட்டிலிட்டி கொஞ்சம் தப்பிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் அது பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸ் செட்டில் ஆயிருது. ஒரு 1 o'clock செட்டில் ஆயிடுவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம டைரக்ஷன் பார்த்துட்டு நம்ம ஆன் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அந்த டைம் எஸ்கேப் ஆகிறது கொஞ்சம் நல்லது. இந்த யூகே அந்த ஓப்பனிங் அப்புறம் அந்த யூஎஸ் ஓப்பனிங்ல எனக்கு தேவையில்லாத அடி அங்கே தான் வாங்குவோம். கரெக்டாக நீங்க இந்த ஏரியா சொல்றீங்க. இந்த ஏரியாலாம் நல்லது காலையில இந்த மாதிரி இல்லைங்களா. அந்த 7 மணிக்கு வருவானுங்க. 7 மணி 6 to 7 வந்துருவானுங்க. ஏன்னா அந்த அவன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா போட்டு வச்சிருக்க ஆர்டர் ஃபுல் எக்ஸிக்யூட் ஆகுது. நம்ம நிஃப்டி மாதிரி தான், கிட்டத்தட்ட நிஃப்டி என்ன நடக்குது அதே நடக்குது அங்கேயும். ஓப்பனிங்ல பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு ஜம்ப் போட்டு அப்படியே ஃபுல் டே அமைதி ஆயிடுறானுங்க. இதுக்கு டர்ட்டிலுக்கு வந்து தனி ஒரு இது கொடுத்து
இந்த டயத்தோட ஸ்டாப் ஆகிற மாதிரி வேணா பண்ணலாங்க. ஓகே. ஆமா, இதெல்லாம் காலையில மார்க்கெட் எல்லாமே ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு. இந்த ஈவினிங் தான் அது கரெக்டா யூஏ டைம் 4:30க்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட் கரெக்ட். அந்த ஆமா போறதுன்னு உங்க டைம் 6, எங்க டைம் 6. கரெக்ட். கரெக்ட். அது மார்னிங் அதே மாதிரி ஏசியா ஸ்டேஷன் ஓப்பன் பண்றானுங்க. ஓப்பன் பண்ணி ஒரு 4:30 to 5 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா சும்மா மேலே ஏதோ ஒரு பக்கம் அடிப்பானுங்க. அதுக்கப்புறம் அப்படியே அவ்வளவுதான் உட்காந்துச்சுன்னா அப்படியே ஊட்டுவானுங்க ஒரு பக்கம். அப்புறம் தெரியுது ஒரு 1/2 hour விட்டுட்டா தான் தெரியுது ட்ரெண்டு மேலேயா கீழே சைட்ல போகுதா ஏதோ ஒன்று தெரியுது நமக்கு. மூவிங் ஆவரேஜ்ல கெஸ் பண்ணி நம்ம ஆல்கவும் ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா சப்போஸ் நம்ம நினைக்கிற டைரக்ஷன்ல இருக்கு பைனா அது ஆட்டோமேட்டிக்கா பைஸ் என்ன ஃப்ரீயா விட்டுறது. இன்னைக்கெல்லாம் அப்படிதான் இருந்தது. மார்னிங் ஃபர்ஸ்ட் செல் இருந்தால் ஒரு பைல ஆன் பண்ணோம். பைல போனோன்னே ஆன் பண்ணி விட்டோம். பை அழகா பைலேயே அது மேலேயே போக கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தேவையான ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அது ஸோ அந்த கொஞ்சம் நம்மளோட மேன இன்டர்வென்ஷன் லைட்டா உள்ள போட்டோம்னா நல்லா இருக்குங்க. ஆனா என்னன்னா இப்போ நம்ம அந்த ஒரே ஒரு அப்டேட் என்ன என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா இப்போ ஈவினிங் கூட பாத்தீங்கன்னா நம்ம சில செல்ல ஓப்பன்ல இருந்துச்சு இதுல மினி மைனர்ல. அதெல்லாம் சடனா பாத்தீங்கன்னா 7:30 மணிக்கு ஏதோ ஒரு 5-6 கேன்ல போட்டானுங்க. டக்குன்னு மேல அப்படியே போயிட்டானுங்க. அந்த செல்லு மட்டும் கொஞ்சம் ஓப்பன்ல இருக்கும். அந்த மாதிரி டைம் நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பையும் செல்லும் வச்சிருக்கோம். சார் எக்ஸாம்பிள் இப்போ இனிஷியலா ஒரு பை ட்ரெண்ட்ல மார்க்கெட் பைலே போயிட்டே இருக்கு. சடனா வந்து ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆல்கோ வந்து திடீர்னு செல் பண்ண ஆரம்பிக்குது. பை கூட சேர்ந்து செல்லும் அடிக்குது. அங்க 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்னு அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சைட்வேஸ் பை செல் ரெண்டும் பண்றாங்க. இல்லைன்னா அந்த இடத்துல பையை ஸ்டாப் பண்ணிட்டு செல்லு போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் அட்லீஸ்ட் அந்த நம்ம டைரக்ஷன் மாறுது, ஆல்கோ வந்து பைல இருந்து செல்லுக்கு மாறுது, இல்லை செல்லு இருந்து பைக்கு மாறுதுன்றப்போ இந்த எக்ஸிஸ்டிங் பொசிஷனை கட் பண்ணி விட்டா கூட கொஞ்சம் லாஸ் கம்மியாகுதுங்க. அந்த எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பைல இருந்து செல்லுக்கு மாறிடுச்சுன்னு ஆல்கோவில் நமக்கு எப்படி நோட்டிஃபிகேஷன் வச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு ஐடென்டிஃபையர் வச்சிருப்பீங்க. அப்படி மாறின உடனே வந்து இருக்கிற பையெல்லாம் கட் பண்ணி விட்டுரு அப்படின்னா கட் பண்ணி விட்டுறணும். அப்புறம் செல்லையே ஏன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா பையில இருக்கிற லாஸ் அப்படியே மேலே போயிட்டே இருக்கு, செல்ல வர ப்ராஃபிட் அப்படியே ஒரு போயிட்டே இருக்கு, ரெண்டு பேலன்ஸ் ஆகிட்டே போகுது. பையை நம்ம அங்கே கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நமக்கு அந்த லாஸ் வந்து கம்மி பண்ணிட்டு ப்ராஃபிட்ல மேலே அந்த அடுத்த ட்ரெண்ட்ல எடுக்கிறது கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணி அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் த டே கொஞ்சம் ப்ராஃபிட்ல வரலாம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுனாங்க இப்போ நம்ம வந்து இப்போ நான் என்ன பண்றேன்னா மோஸ்ட்லி நான் உட்காந்து ஒரு 1/2 hour ட்ரேட் பண்ண கூட 1/2 hour பார்த்து அதை டைரக்ஷன் பார்த்து ட்ரேட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணா பிரச்சனை இல்லை. 2% 3% எடுத்து க்ளோஸ் பண்ணிடும். பட் நம்ம விட்டுட்டு ஃபுல்லா விட்டுறணும், ஸ்க்ரீன் முன்னாடி இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம விட்டுட்டு போக முடியல, விட்டு நம்ம ஒரு 60 ப்ராஃபிட்ல இருப்போம், 60 USD இருக்கும் அப்படின்னா ஒரு பிரேக் எடுத்துட்டு வெளில போயிட்டு வந்து பார்த்தா ஒரு -20 அந்த மாதிரி வந்துடும் திருப்பி. ஏன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒன்று ட்ரெண்ட் மாறி இருக்கும், எக்ஸிஸ்டிங் பொசிஷன் அப்படியே கேரி ஃபார்வர்ட் போயிட்டே இருக்கும். நம்ம வெளில போனா கூட அது சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் வருதுன்னா உடனே நம்ம எக்ஸிஸ்டிங் பொசிஷனை கட் பண்ணிடுறோம். அது எந்த ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா மார்க்கெட் திரும்புதோ அதை கட் பண்ணிட்டு மறுபடியும் திருப்பி ரிவர்ஸ்லாம் திருப்பி எடுத்துக்கலாம் செல்லு. ஸோ அந்த இது மட்டும் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி மினி மைனர்ல இன்னும் டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ அது வேணா நான் ஒரு ஆப்ஷன் நான் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு அது சரி வருமானு பாருங்க. சொல்லுங்க. இப்போ வந்து காலையில மார்க்கெட் எல்லாமே நல்லா இருக்கு, பொதுவாகவே காலையில மார்க்கெட் ஓகே. இப்போ கரெக்டா வந்து நம்ம 3:30 4:30 அதாவது சர்வர் டைம் வந்து 3:30, யூஏ டைம் 4:30ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 4:30க்கு தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும், 6 o'clock உங்களுக்கு இல்லைங்களா? ஓகே, இந்தியன் டைம் வந்து 4:30 4:30 நினைக்கிறேன், 4:30 3:30 மார்னிங். இல்ல நான் ஈவினிங் யூஎஸ் மார்க்கெட் அப்ப சொல்றேன். ஓ யூஎஸ், ஓகே ஓகே ஓகே. அப்பதானே வாலட்டிலிட்டி ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்றீங்க, அங்கதானே ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது. ஓகே ஓகே. அப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இருக்கிற ஈக்விட்டியில இருந்து நம்ம ஒரு 1% எடுத்துக்கலாம். ஏன்னா பீக் ஈக்விட்டி தான் இதை எடுத்துக்கும். எல்லாமே அப்படிதான் எடுத்துக்கும். ஈவன் கீழே நான் இங்க கொடுத்துருக்கிறது கூட அப்படிதான் எடுத்துக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 4:30 மணி வரைக்கும் இப்போ ஒரு 5400 வந்துருச்சு, 5300ல ஆரம்பிச்சு 5400 வந்துருச்சு இந்த அக்கௌண்ட், ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா கரெக்டா ஒரு 4:30க்கு நீங்களே வந்து 1% அப்ப போய் நீங்க கொடுத்தாலும் ஓகே தான். கரெக்ட். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த என்ன சொல்லுவீங்க அந்த டார்கெட் அதுவே கூட ஆட்டோமேட்டா வச்சுக்கலாம், அல்லது டிராடவுன் தான் டார்கெட் வைக்கக்கூடாது. டிராடவுன் வந்து 1% ஆட்டோமேட்டா கரெக்டா 3:30க்கு ஆன் பண்ற மாதிரி நம்ம வந்து அது ஒரு ஆப்ஷனா கொடுத்துட்டோம்னா அப்ப என்ன ஆகும், கரெக்டா 3:30க்கு வந்து இது ரீட் பண்ணிக்கும், 5400 எடுத்துக்கும். அதுல $54 போச்சுன்னா கட் பண்ணிடும். இப்போ டவுன் ஆகாம மார்க்கெட் மேல போயிட்டே இருக்குங்க, அதாவது 5400ல இருந்து 450 400 மேல, அதாவது 5500 அந்த மாதிரி போகும்போது அங்க இருந்துதான் 1%.
ஓகே ஓகே 1% 2% 1% கம்மி, ஒரு 2% வச்சிட்டோம்னா அது வந்து பீக் ஈக்விட்டியில தான் கணக்காகும். இன்கேஸ் மார்க்கெட் நல்லா மேல போயிடுச்சு 5600 போயிருச்சுன்னா அப்பவும் 5600 இருந்து தான் நமக்கு அந்த 1 or 2% வரும். புரியுது புரியுது. ஓகே ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. இந்த மாதிரி வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைங்க. தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ. பட் இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நம்ம வேணும் அப்படின்னா நான் வந்து கொடுப்பேன். ஓகே ஷூருங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க இது வந்து 1% வச்சு பாருங்க. இது 1 or 2% வச்சு பாருங்க. ஒரு 2 நாள் பாருங்க. ஓகே அப்படின்னா அதை நம்ம இது பண்ணிடலாம். ஓகே 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 சரி, ஷூர். தேங்க்யூ. ஓகே. சரி, இப்போ வந்து எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். நம்ம வந்து லாஸ்ட் வீக்கு ஒரு ட்ரேட் பண்ணோம், லாஸ் ஆச்சு. இப்போ அந்த ஈக்விட்டி வந்து நோட் பண்ணி வச்சுக்கங்க. லாஸ்ட் வீக் இல்ல இப்போ கரண்டா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, இன்னைக்கு கூட நோட் பண்ணி வச்சுக்கங்க. இன்னையில இருந்து நம்மளோட ஈக்விட்டி டெய்லி எப்படி க்ரோ ஆகுது. இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள், இப்போ மணி வந்து இப்போ என்னாச்சு, எனக்கு இங்க வந்து 7:45 8, உங்களுக்கு எப்படியோ அங்கே 9:15 பக்கம் ஆயிட்டு இருக்கும் இல்லைங்களா. இப்போ ஒரு 10 o'clock ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. அதே மாதிரி நாளைக்கு 10 மணிக்கு எடுத்து எனக்கு அப்படியே அந்த 24 hours கேப்ல எனக்கு அனுப்பிச்சுட்டே இருங்க. நம்ம சொல்ல போனா எவ்ரிடே மீட்டிங் அப்போ கூட நீங்க எனக்கு அந்த ஈக்விட்டியை எனக்கு அனுப்பிடுங்க. ஏன்னா நீங்க சொல்லும் போது தான் தெரியும். இப்போ நம்ம இதுல பாலான்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. இப்போ அவரோட ஈக்விட்டி அவர் சொல்றாரு எனக்கு 1% வரமாட்டேங்குது அப்படின்னு. நான் ஆனா ஆட்டு வந்து கம்மியா எடுக்க தான் சொல்றேன். ஏன்னா நம்ம 2 3 இது வச்சிருக்கிறதுனால, இஎஸ் வச்சிருக்கனால. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஈக்விட்டி, உங்க மார்ஜின் இதெல்லாம் எனக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னு வைங்க. நான் எதுவும் இங்க வந்து இது பண்ண மாட்டேன். பப்ளிக்கா டிஸ்க்ளோஸ் பண்றதோ இல்ல அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்றதெல்லாம் பண்ண மாட்டேன். சரிங்களா. எனக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலரோட அக்கௌண்ட் வந்து நான் என்னோட சிஸ்டத்துல தான் போட்டு வச்சிருக்கிறேன். அவங்க வந்து என்னோட சிஸ்டத்தை விபிஎஸ்ஸா யூஸ் பண்றாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டிருக்கேன். அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சில மாடிஃபிகேஷன்ஸ் நானே பண்ணிடுறேன். நீங்க யூஸ் பண்ற நீங்க வந்து சொல்லிடுங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து டெய்லி நம்மளோட மீட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும். நான் நேற்று வந்து இவ்வளவு பண்ணேன், எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் ஆச்சு, இவ்வளவு லாஸ் ஆச்சு அப்படிங்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் ஒரு சிலர் எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க உங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ இவர் வெங்கட் ப்ரோ, இவர் நமச்சிவாயம் சார், நீங்க எல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. நான் 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 வந்து ஒரு மீட்டிங் ஹோஸ்ட் தான். அதுக்காக நம்ம சொல்றதுதான் அப்படின்ட்டு கிடையாது. நீங்க சொல்லுங்க என்ன மாதிரி பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் என்னங்கறத சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட இஏல நம்ம வேலை முடிஞ்சது சார். பல 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 வருடங்களுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு ஃபைனல் வெர்ஷன்ல வந்துட்டோம். ஃபைனல் வெர்ஷனுங்கிறது நான் நிறைய பண்ணிட்டேன். இப்ப ஒரு வெங்கட் ப்ரோ சொன்னார் பாத்தீங்களா, என்ன மாதிரிதான். அதாவது சின்ன சின்ன விஷயத்த போய் நம்ம ஏதாவது பண்ண போய் திருப்பி திருப்பி அது நான் பெரிய பெரிய சேஞ்சஸ் வரைக்கும் நான் பண்ணிருக்கேன். பட் இனி வந்து அந்த மாதிரி பெரிய சேஞ்சஸ் அதெல்லாம் எதுவும் வேணாம். ஈவன் சொல்ல போனா நான் ஸ்ட்ராட்டஜியே எல்லாம் சிலதெல்லாம் மாத்தி இருக்கிறேன். அதெல்லாம் பெரிய அடி வாங்கியிருக்குது. அப்புறம் தான் சரி வேணாம் அப்படின்னு சொல்லி தான் திருப்பி நம்ம இது பண்ணி வந்தோம். இப்போ வந்து சின்ன சேஞ்சஸ் அது நமக்கு இந்த இந்த ஸ்ட்ராட்டஜில இது யூஸ் ஆகுற மாதிரி இருந்தது அப்படின்னா அது பெட்டர். ஓகேங்களா, அது மாதிரி சொல்லுங்க. இன்னும் நான் சிலதெல்லாம் இதெல்லாம் பண்ணி தரேன். அதாவது இந்த இந்த லைன்லாம் நான் எல்லோ கலர்ல பண்ணி கொடுத்துறேன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஹைலைட் ஆகுற மாதிரி ஒரு எல்லோவோ இல்ல ஃபாண்ட் ஏதாவது மாற்றி பண்ணி கொடுத்துறேன். ஏன்னா இப்போ ராஜ்குமார் சார்லாம் பேசல, இந்த இந்த இன்புட்லாம் இன்னும் நிறைய இருக்கு. நான் இதை ரொம்ப கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது யூசர் ஃபைல், இது வந்து ஒரு ஓனர் ஃபைல்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கேன். அது இன்னும் அது ஸ்க்ரீனே பத்தாது, இன்னும் இது பெருசு பண்ணணும். ஏன் அப்படின்னா இதுல இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. ஒன்ஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேத்து கூட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, நான் ஒரு செட் ஃபைல் அனுப்பிச்சேன், அது எப்படி போடுறதுன்னு சொல்லி தெரியல அப்படின்னீங்க. ஒண்ணும் இல்லைங்க, நீங்களே வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபோலாம் ஒன்னொன்னா உட்காந்து பொறுமையா பார்த்து பண்ணுங்க.
சரிங்களா? பண்ணிட்டு சேவ்னு கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த டவுன்லோட்ஸோ இல்லை டெஸ்க்டாப்போ எங்கே வேணுமோ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நேம் போட்டு வச்சுக்கங்க. சரிங்களா? மை ட்ரேடு வாட் எவர் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து வச்சுட்டு சேவ் பண்ணிக்கங்க. சரியா? இப்போ வந்து அடுத்த ஒரு கரன்சியில் நீங்கள் அப்ளை பண்ணணும், இல்லை கோல்டு இருக்கு பாருங்க, கோல்டு யூஎஸ்டி மாதிரி யூரோல நீங்கள் வந்து பண்ணணும்னா அந்த சார்ட் எடுத்து ஜஸ்ட் லோட் பண்ணி நீங்கள் எங்கே சேவ் பண்ணீங்களோ அந்த ஃபைலை ஓப்பன் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது. எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து மாறிடும். அதுக்கு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு. இது ஈஸி. இது ஒரு டைமும் பண்ண வேணாம். இப்போ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் எப்படி சொல்றது, நானே வேற ஒரு ஃபைல் கொடுத்தா கூட நீங்கள் திருப்பி எடுத்து போட்டுடலாம், அந்த செட் ஃபைல்ஸை போட்டுடலாம். அதில் என்ன சின்ன சேஞ்சஸ் ஏதாவது பண்ணியிருப்பேன் அதை மட்டும் மாற்றிடுங்க. அது மாதிரி பண்ணிக்கங்க. ஒரு 2-3 டேஸ் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் நம்ம வந்து சிபிஐ நியூஸ் அன்னைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அதுல நமக்கு ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா அதுலயும் சிலதெல்லாம் மாத்திட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒண்ணே ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும். மீதி எனக்கு தெரிஞ்சு எதுவும் வேண்டியதில்லை. இப்போ இதுக்கெல்லாம் தேவையில்லை, இதுக்கெல்லாம் ட்ரைலிங் ஸ்டாப் இது எல்லாமே எல்லாம் இன்பில்டா இருக்கு. இது ஒண்ணு மட்டும் நம்ம இது பண்ணணும், டர்ட்டிலுக்கு மட்டும் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கே நீங்க வந்து நான் சொன்ன பாருங்க, டர்ட்டில் வந்து ட்ரேட்ஸ் எடுத்திருக்கு. ஆனா ஒரு சிலர் ஸ்லோல வச்சிருந்தீங்கன்னா எடுத்திருக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்லோ வச்சு நீங்க கரன்சி எல்லாம் வச்சு பாருங்க, நல்லா இருக்கும். ஸ்லோவோ ஃபாஸ்டோ வச்சு கரன்சி கூட வச்சு பாருங்க. அதே மாதிரி பிடிசியில் அப்ளை பண்றீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ப்ரெட் வந்து குறைஞ்சது 2000 இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஆனால் 2ன்னு இருக்கு பிடிசியில். அது நான் கொடுத்தேன், இங்க வரல என்னன்ட்டு. பட் பிடிசிக்கு வந்து குறைஞ்சது எப்படி 2000 இருக்கும், அது பார்த்துங்க. பிடிசிலையும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இங்க இருக்க பாருங்க, 1850 இருக்கு, 4050. சரி சார், எல்லாம் ஓகேங்களா? யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. என்ன என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஓகே சார். மண்டே டு ஃப்ரைடே ஃபுல்லாக யூஸ் பண்ணால் தெரியும் சார். எல்லா நைஸ்லையும் எல்லா இதையும் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் சார். பண்ணுங்க. அப்புறம் நம்ம ஒரு 2-3 டேஸ் கழிச்சு இல்லை சாட்டர்டே கூட நம்ம பண்ணிடலாம். ஓகே கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும். கரெக்ஷன்ஸ் வந்து வீட்டில் பேசினா கூட சொன்னார் இல்லைங்களா இவரு மாதிரி அப்படின்ட்டு, எனக்கு முடிஞ்ச ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கூட போட்டுருங்க. ஒரு சில பாயிண்ட் ஓகே, இப்போ நம்ம ஒண்ணுதான் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது ஓகே. இப்போ நம்ம பேசினதுல இப்போ இவர் 2 பேர் தான் பேசியிருக்காங்க. பட் ஒருவேளை மீட்டிங் முடிஞ்சு கூட உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்துருங்க. ஓகே ஓகே. நம்ம முதல்ல கண்டினியூஸாக வந்து ஒரு 1 வீக் யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு வந்து தெரியும். ஏன்னா அந்த ஒரு 1 வீக்கில் நிறைய அப்டேட்லாம் பண்ணி வச்சுட்டு நமக்கு பண்ணி இப்போ தானே ஃபைனலுக்கு வந்திருக்கோம். ஆமாம். நீங்க இன்னும் டெஸ்ட் பண்றது இன்னும் எஃபெக்டிவா பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க, ஒரு சில புரோக்கர்ல ஏயுடி இருக்காது. இந்த இவன்ட்டே இல்லை ஏயுடி. கோல்டு ஆஸ்திரேலியா டாலர், ஓகேங்களா? அதே மாதிரி யூரோ இருக்கு. இது அப்படியே நீங்க வந்து யூரோல போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. செட் ஃபைலாவும் சேவ் பண்ணலாம், டெம்ப்ளேட்டாவும் சேவ் பண்ணலாம். பண்ணிட்டு இப்போ வந்து யூரோல எடுத்து அப்படியே கோல்டு அப்ளை பண்ணிடுங்க. யூரோல எடுக்கும் பாருங்க, எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது வந்து நான் நார்மல் ட்ரையல் கிரிட் தான் போட்டிருக்கேன். நீங்க டெஸ்ட் பண்ணணும்னா அதுல ஒரு ஏ இதுல ஒரு ஏ போட்டு கூட டெஸ்ட் பண்ணலாம். இன்னும்
மீட்டிங் இப்போ வந்து ஜாயின் பண்றேன். அதான் அந்த மாதிரி நீங்க வந்து தனித்தனியா செக் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இருந்தாலும் அந்த கமெண்ட் மேஜிக் நம்பர்னு எல்லாம் பிரிச்சிருக்கிறோம். உங்களுக்கு வேணும் செக் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி கூட பண்ணுங்க. இதெல்லாம் இன்னும் நல்லா இருக்கும். அப்புறம் கோல்டு உங்களுக்கு கோல்டுல எனக்கு நல்லா கிடைக்குது, எனக்கு வந்து 1% டெய்லியும் கிடைச்சது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு உங்களுக்கு எப்போ கான்ஃபிடென்ட் வருதோ கோல்டுலையும் பண்ணுங்க, யூரோலையும் பண்ணுங்க. ஓகேங்களா? அதாவது கோல்டு யூஎஸ்டி, கோல்டு வெர்சஸ் யூரோ. வந்து ஒரு சின்ன ஒரு டிப்பு. ஒரு இதுல பாத்தீங்கன்னா வெறும் யூஎஸ்டி மட்டும்தான் இருக்கும் ஒரு சில புரோக்கர்ல. பட் நம்ம வந்து பண்றது இருக்கும்னு நினைக்கிறேன். ரோபோவும் வீட்டின் தானே இருக்கும் கண்டிப்பா. ஏயுடி மட்டும் இருக்காதுங்க மேக்சிமம். யூரோ எல்லாத்துலயும் இருக்கும். இருக்கு, யூரோ இருக்கு. ரோபோல ஏயுடி இருக்கு. இண்டெக்ஸ் வந்து நாளைக்கு நானே செக் பண்ணி பாக்குறேங்க. அது இந்த அக்கௌண்ட்ல செக் பண்ணக்கூடாது. இது இந்த அக்கௌண்ட் வந்து கம்மியான மார்ஜின் தான். நம்ம சென்ட் அக்கௌண்ட் ஒரு 10,000 20,000 வச்சு பண்ணாதான் கரெக்ட். சரி சார், அப்போ நம்ம நாளைக்கு கனெக்ட் பண்ணிக்கோமா? தெரிஞ்ச நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஒரு நாள் பாருங்க, நாளைக்கும் பாருங்க. இது எரர் வந்தாலும் சொல்லுங்க, இல்ல எந்த இன்ஜின் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க, எது எந்த இஏ நல்லா இருக்கு அப்படின்னு கூட சொல்லுங்க. நம்ம என்னன்ற பார்ப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா வேற ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க சார். இப்ப நம்ம இப்போ கரண்ட் இதுல வந்து எது ட்ரூ வைக்கணும், எது ஃபால்ஸ் வைக்கணும் சார்? எந்த செட்டிங்ல நேஸும் கட்டில் ரெண்டுமே வந்து ஃபால்ஸ் இருக்கு. இப்ப நியூஸும் இதுவும் ஃபால்ஸ்ல தான் இருக்கும். ஓகே, அது வந்து நீங்க டர்ட்டில் வந்து ட்ரூ வச்சிருங்க. ட்ரூ வச்சிருவா? ஆமா, ட்ரூ வச்சுட்டு இல்ல மினி மைனர் வந்து நீங்க வைக்க வேணாம். நீங்க ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பழைய பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அது இது ஃபால்ஸ் வச்சிருங்க. ஃபால்ஸ் வச்சுட்டு இந்த இது ட்ரூ வச்சிருங்க. உங்களுக்கு வந்து இந்த கிரிட் 1 ட்ரூவும் அதுல வந்து 1% வச்சிருங்க. 1% அதாவது இந்த இடத்துல க்ளோஸ் திஸ் இன்ஜின் ஃப்ளோட்டிங் அது ஃபால்ஸ் வச்சிருங்க. அப்புறம் ட்ரையல் கிரிட் ட்ரூ கொடுத்துருங்க. இதுல வந்து டார்கெட் பர்சன்டேஜ் வைக்காதீங்க. இந்த இதுல லிமிட் பண்ணிருங்க. மேக்ஸ் ஓப்பன் பொசிஷன் வந்து நீங்க எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்க 20 வரைக்கும் வைக்கலாம். பட் 10 வைங்க. இந்த இடத்துல 10 கொடுத்துருங்க. இல்ல மேக்ஸ் ஓப்பன் பொசிஷன் இங்க மேக்ஸ் ஓப்பன் பொசிஷன் வந்து 10 ஆச்சு. ஆமாங்க, மேக்ஸ் ஓப்பன் பொசிஷன் வந்து 10 வச்சிருந்தா? ஆமா, 10 வைங்க. அதுக்கு மேல புக் அண்ட் இண்டிவிஜுவல் பொசிஷன் ப்ராஃபிட் 1% இருக்கு. அது வந்து 1 வச்சிருங்க. 1 வைங்க.
ஓகே ஓகே. லாட் 0-1 இருக்கட்டும். லாட் 0-1. கரெக்ட். ஆமா ஆமா. அப்புறம் மேக்ஸ் ஸ்ப்ரெட் வந்து என்னன்னா 30ன்னு இருக்கு இல்லைங்களா, இது 60ன்னு மாத்திருங்க. மேக்ஸ் அதுலயேவா? ஆமா 60. ஆமா ஆமா, ஏன்னா எல்லாமே வேரியபிள் 60 ஆகும்போது இருக்கு. 60 தான் இருக்கு. 20. 60 இருக்கு. அப்ப சரி, ஓகே, நல்லதுங்க. 60 30 டர்ட்டில் ஆக்கணுமா? இல்ல 60 ஆக்கிருங்க. சரி 60 ஆக்கியாச்சு. ஓகே. டர்ட்டில் வந்து ஃபால்ஸ் தான். நியூஸ் வந்து அதுவும் ஃபால்ஸ் ஆக்கிடுவா? நியூஸ் வந்து ட்ரூ கொடுத்துருங்க, ஏன்னா அது மோஸ்ட்லி சரி நியூஸ் ரைட் ரைட். டயத்துல தான் எடுக்கும். அது ட்ரூ வச்சிருங்க, அது ஜஸ்ட் ட்ரூ மட்டும் வச்சிருங்க, மீதி எல்லாம் எதுவும் பண்ண வேணாம். சரி ரைட் ரைட். ஆமா, டர்ட்டிலும் ட்ரூ டார்கெட் செட் பண்ண வச்சிருங்க. வேண்டாமா? இல்ல அதெல்லாம் எதுவுமே வேணாம், அதெல்லாமே நியூஸ்ல இருக்கு. 0-0 இருக்கட்டுமா? அதெல்லாம் 0 இருக்கட்டும். ஓகே. டர்ட்டிலும் வந்து நீங்க என்ன பண்ணிருங்க, ஒரு ட்ரூ வச்சுட்டு லாட் சைஸ் வந்து 0.05 வைங்க இதுக்கு. ஓ சரி. 0.05. டர்ட்டில் வந்து ட்ரூ வைக்க சொல்றீங்களா? ஏற்கனவே ஃபால்ஸ் ஆமா இருக்கு. ஆமா ட்ரூ வைங்க. ட்ரூ வச்சு ஃபாஸ்ட் கொடுத்துருவா? ஃபாஸ்ட் வச்சுட்டு லாட் வந்து லாட் வந்து 0.05. ஆமாங்க. ஓகே. ஸ்ப்ரெட் 60 வச்சுக்கோங்க அதுலயும். ஓகே ஓகே. ஓகே, நியூஸும் ட்ரோல இருக்கு. அதெல்லாம் ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க, நீங்க ஸ்டாப் த டேன்னு இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன். ஆமா. இது நீங்க என்ன பண்ணலாம், 3% வைக்கலாமா இல்ல 5% வைக்கலாமான்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. மினிமம் 3 வச்சுக்கிறது நல்லது. 3ல தான் இருக்கு. நேத்து நீங்க சொன்ன பொசிஷன்ல இருக்கு 3ல. அப்ப வச்சிருங்க, 3 வச்சிருங்க. ஓகே. ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சதுனால அது அப்படியே ட்ரேட் எடுக்காம ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ஓகே. இப்போ நீங்க அதை 3 வச்சுட்டு விட்டுட்டீங்கன்னா, இப்போ ஒருவேளை இன்னைக்கு வந்தாலும் இன்னைக்கு கட் ஆயிரும். ஓகேங்களா? சரி ரைட்டு. காலையிலன்னா அது 3%. அதான் டெய்லி 2 மணிக்கு சரி. எடுத்துக்கும். 2 மணிக்கு மேல நீங்க எப்போ ஆன் பண்ணாலும் அது அந்த கரண்ட் தான் எடுத்துக்கும். ரைட் ரைட் ரைட். ஓகேங்களா? பாப்போம். நம்ம அதான் ஓகே ஓகே. முதல்ல ஒரு வாரம் பண்ணாலும் என்னாச்சுங்க, 3% சரி. ஜஸ்ட் ஒரு 3 நாள் பண்ணீங்கனாலே வாரத்துல 10% பக்கம் வந்துருது இல்லைங்க. ஆமா ஆமா ரைட் ரைட். அப்புறம் போதும், நீங்க இதுவே காப்பி ட்ரேடிங்லாம் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா சார்? அதப்ப அது வந்து இந்த அக்கௌண்ட் சார், நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 7883ன்னு சொல்லிட்டு நேற்று கூட ஒரு வீடியோல சொல்லியிருந்திருப்பேன். நேத்து எதுவும் சொல்லலையே, நான் லேட்டா ஜாயின் பண்ணணும். இல்ல இல்ல இல்ல, அது ஒரு வீடியோ காப்பி ஒன்று ட்ரேடிங் போட்டு நீங்க பண்ற வீடியோவா? சரி சரி. இந்த அக்கௌண்ட் சார், நேற்று வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து நான் இந்த பிடிசி இதெல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதில் வந்து நிறைய வந்து சரி பார்த்தீங்கன்னா மேனுவல் ட்ரேட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். அதில் தான் வந்து இந்த சிஹெச்எஃப் ஜேபியை எடுத்தேன். சரி சரி. ஆமாம், இது இந்த இடம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். ஸோ இதான் இது சரி நேற்று சார். பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ 500 600 வந்து இதில் இன்னைக்கு ஒரு 100 ப்ளஸ் ஆயிருக்கு. இதுலேயும் வந்து இந்த ரைட் கிரிட் ரைட். தான் போட்டிருக்கேன், நம்மளோட அந்த அப்படியா? ட்ரையல் கிரிட் தான் போட்டிருக்கேன். சரி சரி. கரன்சி இதில் வந்து எடுத்தேன், சில கரன்சி ட்ரேட்ஸும் இது நல்லா தான் இருந்தது. இது பார்க்கலாம் சார், ஒரு 1 வீக் அப்புறம் நீங்க வந்து இதை அப்படியே காப்பி, அதாவது ரோபோ ஃபாரெக்ஸ்ல இருக்கிறவங்க அப்படியே இதை வந்து மாத்திக்க வேண்டியதான். வீட்டில் இருக்கவங்களுக்கு? வீட்டில இருக்கிறவங்களுக்கு தனியா அதுல ஒண்ணு பண்ணணும் சார். அது என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இருக்கிற எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறேன், பண்ண முடியாதுன்னு இருக்கிறான். ஏதாவது மெயில் போடுறதுக்கு காலையில தான் கூப்பிட்டான், எதுக்கு இது பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் காலையில தான் கூப்பிட்டு பேசிட்டு இருந்தான். அதான் சொன்னேன், நான் மல்டி பேங்க்ல பண்ணிட்டு இருக்கிறேன், ரோபோ ஃபாரெக்ஸ்ல பண்றேன், யாருக்குமே வராத ஒரு இது உனக்கு என்ன, அப்படி என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். உங்க வந்து ஹைப்பர் ஆக்டிவா இருக்குது, அது சர்வர் ஜாம் ஆகுது, அது அதான் சொல்லுவானுங்க இல்லைங்க கதை. ஏன்னா இதே தான் இது பாருங்க, இது இந்த அக்கௌண்ட்ல பண்ண ட்ரேடு மாதிரி நான் இன்னுமே வீட்டில கூட பண்ணல, வீட்டிலையும் பண்ணல, ரோபோலையும் பண்ணல. அக்கௌண்டோட இன்வெஸ்டர் பாஸ்வேர்டு வேணாலும் தரேன், இதை வந்து பாருங்க. ஆமா எல்லாமே இல்ல இதுல நீங்க என்ன பாருங்க, இதுல வந்து 575 ப்ராஃபிட் பண்ணிட்டேன், அதாவது ஆல்மோஸ்ட் 12% ரீச்டு.
கமிஷன் மட்டும் பாருங்க, கமிஷன் எவ்வளவு வருது? 316. இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா 0.10 ஒரு அதாவது 0.01 எடுத்தீங்கன்னு சொன்னா கமிஷன் வந்து 0.10 போகுது. அப்ப 316ன்னா அப்ப நம்ம எத்தனை லாட் போட்டு அடிச்சிருக்கோம்னு பாருங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் கமிஷன் இருக்கும். இது இது என்ன சார், ஓப்போவா இல்லை வீட்டி தானே? இது மல்டி பேங்க். மல்டி. சரி. இது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ல தான் பண்ணேன். இது அதுக்கப்புறம் நான் பண்ணல. ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி போட்டு பண்ணேன். அப்புறம் இது ஏன்னா மார்ஜின் கம்மி இல்லை சார். நம்ம தான் சொல்லியிருக்கோம் நமக்கு 10,000 இருக்கணும். ஆமா ஆமா. கிளைண்ட் 5% பண்ண போதும் அப்படின்னாரு. சரி நம்ம அதை 5% ரீச் ஆனதுனால நான் விட்டுட்டேன், பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னைக்குதான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன் சார். நம்மளோட இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் சேஃபஸ்ட் இதுங்கிறதுனால போட்டு விட்டேன். மல்டி பேங்க்ல நல்லா இருக்கு, ரோபோல நல்லா இருக்குது. வீட்டி தான் கொஞ்சம் பிரச்சனை சார். அதனால யோசிப்போம் வீட்டில பண்ணலாமா வேண்டாமான்ட்டு. என்னன்னா எனக்கு ஏற்கனவே வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. திடீர்னு காசு தர மாட்டேன்ட்டுவான். வீட்டிலேயுமா? ஆமா, வீட்டி மார்க்கெட்ஸ்ல வந்து 3,000 USD வச்சு 18,000 USD வந்து நான் பண்ணேன். நான் ப்ராஃபிட் தரமாட்டேன் அப்படின்ட்டான். அப்புறம் நான் நேரா ஆஃபீஸ் போய் உட்காந்து நீங்க வந்து பண்ற ட்ரேடிங் பிஹேவியர், அது ஒரு மெயில் போட்டான் இதே மாதிரி தான், ஆல்கோக்கு போட்ட மாதிரி. உங்க ட்ரேடிங் பிஹேவியர் சரியில்லை, அது வந்து அப்படி இருக்கு, இது வந்து இப்படி இருக்கு அப்படின்னா. சரி சொல்லு, என்ன உனக்கு எப்படி பிஹேவ் பண்ணும் சொல்லு. அப்புறம் தர மாட்டேன்ட்டான். அப்புறம் உட்காந்து பேசி வீசி மெயில் எல்லாம் போட்டு வாங்கிட்டு தான் வந்தேன். அதனாலதான் ரொம்ப நாள் வீட்டில பண்ணாம தான் இருந்தேன். இப்ப சென்ட் அக்கௌண்ட்டுக்காக நம்ம வேற வழி இல்லாம வேண்டேஜ்ல பண்ண மாட்டோம். ஆமா, வேண்டேஜ்ல நீங்க இந்தியால இருந்து ஓபன் பண்ணலாம். ஆமா, இங்க ஓபன் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ்பிரஸ்ல இருக்கு. ஆனா அது பிரச்சனை. எக்ஸ்னஸ் பண்ண முடியாது. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எக்ஸ்னஸ்ல திடீர்னு ஏதாவது நடக்கும், ஸ்லிப்பேஜ் நடக்கும். அது இதுலயும் நடக்கும், வேண்டேஜ்லயும் நடக்கும். சரி. அதனாலதான் அது நான் விட்டுட்டேன். ஆனா ஃபாரெக்ஸ்ல பெருசா எந்த இஷ்யூ இல்லை. கொஞ்சம் ஸ்ப்ரெட் அதிகமா தான் தெரியுது. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச எந்த இதுவும் இல்லை. இப்போ பே அவுட் போட்டா 1 நிமிஷத்துல வந்துடுது கிரிப்டோல. சரி. இன்னொன்னு அவன்கிட்ட நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. அவன் ஒரு 15 வருஷமா இருக்கிறதுனால அவன்கிட்ட ஃபெசிலிட்டி நிறைய இருக்குது. காப்பீட்டடு அது இது என்னென்னமோ வச்சிருக்கிறான். பொறுமையா வெப்சைட் பாருங்க, போர்ட்டல்ல கூட போய் பாருங்க. சரி சார், பாக்குறேன். ஓகே சார். நீங்க வச்சிருக்கிறது இப்ப ட்ரேட் பண்ணிருக்கிறது வீட்டிங்களா? ஆமா, உங்க ஐபில தான் பண்ணிருக்கேன். வீட்டி. ஆமா. சரி விடுங்க, பழைய பொசிஷன் சார் அப்படியே கேரி ஆன் ஆயிட்டு இருக்கு. அது நம்ம பண்ணிக்கலாம் சார், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பண்ணிக்கலாம், நம்ம வர கட் பண்ணிக்கலாம். ரைட். ஓகே. இப்போ ஒண்ணும் இல்லை சார், இப்போதைக்கு உங்களுக்கு இந்த விபிஎஸ்க்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்க இல்லையா, அவங்க விபிஎஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அது இப்ப இடையில கட் ஆகுது. எனக்கு அந்த நம்பரை மட்டும் எனக்கு திரும்ப அனுப்பிச்சுடுங்க. நீங்க மீட்டிங் முடிச்சுட்டு சேவ் பண்ணாம விட்டேன். அது என்னன்னா திடீர்னு கனெக்ஷன் ஃப்ளோ ஆயிட்டு விபிஎஸ் அப்படி டவுன் ஆகுது, திரும்ப ரீகனெக்ட் ஆகுது. அவர்கிட்ட பேசினா அது நம்பர் இல்லை, அதான் உங்ககிட்ட கேட்கணுன்றீங்க. நீங்க மீட்டிங் முடிச்சுட்டு எனக்கு அந்த நம்பர் மட்டும் வரும். ஓகே சார். ஓகே. நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அவர்கிட்ட வந்து சொல்லிருங்க, விபிஎஸ் கட் ஆச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ண மாட்டேன்னு சொல்லிருங்க. ஏன்னா இது ஆமா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நமக்கு அந்த மாதிரி டைம் விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வந்து கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு வருது, அப்புறம் திரும்ப ரீஸ்டார்ட் ஆகுது. நீங்க வீட்டி மார்க்கெட்ல நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த $15 மினிமம் ஃப்ரீயா? சரி, அது புரியுது. ஆனா அதுல வந்து அன்னைக்கு அந்த ஆப்ஷன் வரல, என்னன்னு தெரியல. நானு நீ சொன்ன மாதிரி சாட்டிங்ல போய் பேசி பார்த்தேன், அவங்க ஒன்றும் ரிப்ளை இல்லை சரியா. நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம், இது முடியட்டும். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வீட்டி மார்க்கெட்ல ஒரு சின்ன ஒரு பிளஸ் என்னன்னா, தமிழ் பையன் தான் அங்க சப்போர்ட்ல இருக்கான். அப்படியா?
ஆமா லொகேஷன் சொல்லிட்டு நீங்க என் பேர் சொல்லி சரி சார், பேசுனீங்கன்னா இந்த எல்லாமே இந்த பீரியட் பண்ணுவோம். முடியட்டும். இந்த போட்டிருக்கு 1 மந்த் போட்டிருக்கோம் இல்லையா, அது முடியவும் நம்ம திரும்ப அது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. நீங்க அதுக்குள்ள அந்த ஓகே, பையன்ட்ட என்ன ஏதுன்னு கேட்டு நான் கரெக்டா பேசுறேன் சொல்லிருங்க. பேசுறேன். ஆமா. நம்பர் இருந்தா கூட சரி. அனுப்பிச்சு விடுங்க. அனுப்பிச்சிட்டேன், உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். சரி அந்த இது சரி வரல அப்படின்னா கேளுங்க. நான் அந்த லொகேஷன் சொல்லிட்டு அந்த பையனோட நம்பர் தரேன். ரைட் ரைட் அவன் அங்கதான் இருக்கான், தமிழ்நாட்டுல தான் இருக்கிறான். அங்கிருந்து அவன் சப்போர்ட் சரி பண்றான். ஓகே ரைட் ஆ, பாத்துக்கலாம் சார். ஓகே சார். சரிங்க. ஓகே தேங்க்யூ. ரைட். ம். சரி சார், அப்ப நாளைக்கு கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்னைக்கு உண்டான உங்க கொஸ்டின்ஸ்க்குலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா. சார் விஜயராஜ் பேசுகிறேன். சார் சொல்லுங்க. நாளைக்கு டெபாசிட் பண்ணோம். அது பார்ட்னர் கோட் சேஞ்ச் ஆயிடுச்சா சார்? ஆயிடுச்சு சார், செக் பண்ணிட்டேன். ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு மெசேஜ் காலையிலே கொடுத்தேன் சார். குட் மார்னிங் மெசேஜ் போடும்போது அடுத்த நிமிஷமே நான் அப்பவே அவன்கிட்ட ஆ கேட்டேன். அப்புறம் அவன் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சா நான் உங்களுக்கு அப்பவே அனுப்பிச்சிட்டேன். சரி அதான் நான் ஒர்க்கில் இருந்தேன், இப்போ தான் வந்தேன். அதான் நான் காலையிலே பாருங்க 10 மணிக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். நீங்க வேற அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ வேற அனுப்பிச்சீங்க. அதெல்லாம் சும்மா சார். அதெல்லாம் வீடியோ சரிங்க சார், நாளைக்கு டெபாசிட் பண்ணி அப்புறம் நான் உங்கள் நாளைக்கு ஈவினிங் வரேன் சார். இன்ஸ்டால் எனக்கு இது அனுப்பிச்சி விட்ருங்க ஐயே. ரைட் சார். அந்த ஐடி பண்ண அனுப்பிச்சு விட்றீங்களா இன்னொரு தடவை? நாளைக்கு டெபாசிட் பண்ணிட்டு அனுப்பிச்சி விட்றேண்ணே. ம் சரி ஓகேங்க. அனுப்பிச்சி விட்டுறேன், அப்புறமேட்டு ஆட் பண்ணி விட்டுறேன். சரி வீட்டுக்கு ஓகே. வந்து தான் சார் ஆட் பண்ணணும் நாளைக்கு ஈவினிங். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஈவினிங் வந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க, கனெக்ட் பண்ணுறேன். இல்லை ஓகே நீங்கள் ஜிமீட்னா நீங்கள் அப்படியே ஜிமீட்லேயே வந்துருங்க. நம்ம அப்படியே பேசிட்டு உங்களுக்கு கனெக்ட் பண்ணி இன்னொரு தடவை நம்ம எப்படி ஆ நாளைக்கு யாராவது புதுசாக வந்தாங்கன்னா இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது வரும். அப்படியே உங்களுக்கும் பண்ண மாதிரி சரிங்க இருக்கும், சார். அவங்களுக்கும் இது பண்ண மாதிரி இருக்கும். பண்ணிடலாம். சரிங்க சார். ம். அப்புறம் நீங்கள் அனுப்பிச்ச அந்த சரி இஎல்ல வந்து எப்படின்னா சார், அது வந்து ஒரு சில நேரத்தில் ஒர்க் ஆகும். அது நியூஸ் டைம்ல ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா, நியூஸ் டைமோ இல்லை ஏதோ ஒரு சமயத்துல அந்த 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 ஃபாலோ பண்ணிட்டே வருது பாருங்க. ஆமா ஆமா. அது ஒண்ணும் இல்லை, நீங்க சிம்பிள் பாத்தீங்கன்னா அந்த கேண்டில் நல்லா பெருசா இருக்கும் இல்லைங்களா? அந்த ஸ்கிரீன் இல்ல ரெக்கார்ட் நல்லா பண்றவங்க அந்த பர்டிகுலர் டயத்தை மட்டும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பண்ணியிருக்காங்க. ஆமா. அது வந்து நல்லா மூவ்மெண்ட் இருக்கும்போது ஒர்க் ஆகும். ஆமா, பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அவரு அது ஆமா ஆமா. அதுலயும் வந்து பாருங்க, அதான் நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்த மாதிரி இதெல்லாம் மொபைல் டு மொபைல் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. யாரும் அதோட இன்வெஸ்டர் பாஸ்வேர்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஹிஸ்டரிக்குள்ள போய் ஓகே. காட்ட மாட்டாங்க இல்லைங்களா? ஆமா ஆமா. ஆஹ் இது அட்ராக்டிவா இருக்கும், இல்ல பாக்குறதுக்கு அவரு நல்லா இருக்கும். பாக்குறது நல்லா இருக்கு. அதான் அதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, பாத்துக்க. அதான் பாக்குறது நல்லா இருக்கு. இவ நீ ஒருத்தர் சொன்னாரு அது மாதிரி இந்த ட்ரெண்ட் மாறும் போது இருக்கிற பொசிஷன்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். அது பண்ணிடலாம். அது வந்து டிரா டவுன்ல பண்ணலாம். அது இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் பிரைஸ் வச்சு பண்ணலாம். நான் அதை பாக்குறேன், அது என்ன பண்ண முடியும்னு பார்த்துட்டு நான் சொல்றேன். சரி. சரி சார். அது பண்ணிட்டோம்னா பெண்டிங் நிக்காதுல்ல ஆர்டருங்களாம், அது க்ளோஸ் ஆயிடும்ல. ஆமாமா, அது டிரா டவுன் வச்சிருந்தாலே நமக்கு வந்து ப்ராஃபிட்லயே வெளியே வந்திருப்போம். அதான் பீக் ஈக்விட்டில இருந்து 1%னாலும் அது எப்படி நமக்கு ப்ராஃபிட் தான், நம்ம வெளில வந்திருப்போம். அது ஓப்பன்ல இருந்தா நம்ம நம்ம மனசு என்னன்னா நிறைய ப்ராஃபிட் வரும். அதான் டார்கெட் எதுக்கு வரும் ஃபிக்ஸ் சார். பண்ணணும்? ஆமா. சரி இது சரி சார், நாளைக்கு கூப்பிடுறேன் சார். ரைட் சார். நீங்க அக்கௌண்ட்லாம் ஓபன் பண்ணி சொல்லுங்க, பாத்துக்கோ. சரி. ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே சார். ஓகேங்க சார். நம்ம 1 மணி நேரத்தை தாண்டி போயிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம நாளைக்கு பேசுவோம். சரிங்களா? எல்லாத்துக்கும் குட் நைட்டுங்க.